துதிக்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக உம்முடைய வசனத்தை கேட்கும்படி ஆலயங்களை நீர் ஆண்டவரே ஸ்தாபித்திருக்கிறீர். அநேக ஜனங்கள் ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீர். ஆனாலும் அவர்களால் வர முடியாத சூழ்நிலையில் அவங்க சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே எங்களை நீ தெரிந்தெடுத்திருக்கிறீர். சமூகத்தில் வரவும் உம்மை வார்த்தை கேட்கும் துதிக்கும் சாட்சிகளை சொல்லும் சாட்சிகளாக மாறவும் ஆண்டவர் நீர் உதவி செய்திருக்கிறீர். அநேகர் கண்களுக்கு முன்பாக அற்பமாய் தெரிந்தாலும் ஆண்டவரே ஒரு நாள் வரும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே சம்பூர்ணமாய் திருப்தி அடையும்படியாக கர்த்தர் எங்க வாழ்க்கையில நீங்க செய்வீங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசுங்க. என்னை மறைத்து நீங்க பேசுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு ஆண்டவரே. இதோ தேவனுடைய சத்திய வார்த்தை சத்தியம் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இந்த சத்தியத்துக்கு தடை செய்கிற ஆவிகளை நாங்கள் நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. சந்தோஷம் அடைய முடியாதபடிக்கு சமாதானத்தோடு வாழ முடியாதபடி தடைகளை கொண்டு வர பிசாசின் கிரைகளை ஒட்டாய்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. சத்துருவாய் இருக்கிற பிசாசின் கிரைகளை ஆண்டவரே வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர். குறை கண்டுபிடிக்கிற ஆவிகளை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும் அன்றிட்ட சொல்லுவோமா அப்பா. நீங்க உங்க இருதயத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரிய அற்புதத்தை அன்று செய்வார். யார் இருதய அற்புதத்துக்காய் காத்திருக்கிறதோ, யார் இருதய இயேசுவை பார்க்கணும்னு காத்திருக்கிறதோ அது நிச்சயமாய் நடக்கும் ஆண்டவர். அற்புதம் செஞ்சதுக்காய் நன்றி, முகத்தை பார்ப்பதற்காய் நன்றி. இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆண்டு நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆண்டால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜோஷுவா சொன்னது போல அவருக்கு எப்படி இங்கேருந்து தெரிஞ்சிச்சு தெரியல, எல்லாம் கவலையாக இருக்கீங்கன்னு. கவலைகள் எல்லா மனிதருக்கும் வரும், யாருக்குமே வராமல் இல்லை. அந்த கவலை ஒரு நாள் 2 நாள், அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா அந்த கவலை நம்மளை விட்டு தூரம் போயிடணும். இல்லைன்னா அந்த கவலைக்கான பதில் கர்த்தர் கொடுத்துடணும். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அன்னைக்கு ராத்திரியே பதில் கொடுப்பார். நீங்கள் போராடி அது எப்படி விடுவார்னா நம்மளை தூங்க விடாதபடிக்கு அந்த கவலை நம்மளை என்ன செய்யணும்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தும். கடல் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா. படகுல போகும்போது ஏசப்பா போகிற படகு எல்லா சீஷரெல்லாம் ஏறி போகும்போது அந்த கடல் என்ன செய்யுது, கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. ஏசப்பா மட்டும்தான் அந்த படகுல தூங்குறாரு. மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன் ஏசப்பானால தூங்க முடியும்னா ஏசப்பாவுக்கு மட்டும் தெரியும் அந்த படகு சேதம் ஆகாது, அந்த படகு போக வேண்டிய இடத்துக்கு போயிரோன்னு ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சனால அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சில பிரச்சனைகள் எப்படின்னா அந்த வீட்டு தலைவருக்கு தெரியும் இந்த ஒரு பிரச்சனை, வீட்டு காரியங்களை நான் சொல்கிறேன். அந்த ஒரு காரியத்தை அது செய்து முடிச்சிருவாருன்னு அந்த கணவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மனைவி பிள்ளைங்களாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் மட்டும் என்ன செய்வார், ரிலாக்ஸாக இருப்பார், செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் மனைவிக்கு அதோட காரியம் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும்னா இது செஞ்சு முடிச்சிடலாம். தெரியாதவங்க தான் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அந்த என்ன செய்வாங்கன்னா அலைகள் அடித்துக்கிட்டு இருக்கும், வேகமாக அடிக்கும். வேகமாக அடிக்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியாது, சரியான நிதானத்துக்குள்ளே வர முடியாது. அதனால தான் அன்று சொல்லுவார், எப்பொழுதும் தேவனோடு நம்ம சார்ந்திருந்தோமா அதுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அவரோட சார்ந்திருந்த ஆண்டு போன வாட்டி பிரசங்கத்திலே சொன்னார் பார்த்தீங்களா, நன்மையும் கிருபையும் எப்படியா வருதான், நம்மளை தொடர்ந்து தான் வருது. நம்ம இயேசு பின்னால் போனால் நன்மையும் கிருபையும் எப்படி வரும், தொடர்ந்தே வரும். அதே இயேசுவை விட்டு பணம் பின்னால் போனால் நன்மையும் கிருபையும் பின்னால் போனால் அது இயேசுக்கிட்ட போயிடும். ஆமென். அப்படியா நம்ம இன்றைக்கு போன வாட்டி நான் சொன்னது போல ஏசாயா 66 எடுத்துக்கோ. 66:1 வாசிங்க. ஆமென். அதே இதில் பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49 படிங்க. அதுலேயும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டு கேட்கிறார் இப்படி, ஏது நம்ம நம்மளோட ரூத்தம்மா வந்திருக்காங்க. நம்ம ஆண்டரை பற்றி பேசினாலும் பாருங்க,
ஆண்டு அவங்கள எவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறார். அம்மேன். கரங்களை தட்டுவோமா? ஒரு ஆத்துமா நம்ம சபைக்கு தேடி வருதுன்னா அது ரொம்ப நல்லது. அம்மே, அவங்க எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஏசாப்பாவோட இருக்கணும் தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களோட ஊழியமே அதுதான். அவங்க தான் ஊழியத்தை தேடி போவாங்க. ஆனால் நான் சொல்வேன், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் ஏசப்பா உங்களை தேடி தான் வருவார். நீங்கள் இருக்கிற இடமே ஊழியம் தான். அவ்வளோ ஊழியத்துக்காக ஆசைப்பட்டு செய்கிறவங்க. இப்படிப்பட்டவங்கள கர்த்தர் எவ்வளோ அழகாக வச்சிருப்பாருன்னு கர்த்தருக்கு மட்டும் தெரியும். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற என்னவென்ற, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. ஆண்டோட ஆலயம் எப்படி கட்டணும்னா தேவ அன்பால் கட்டணும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஆலயம் கட்டுகிற வேலை வந்திருக்கு இந்த பூமியில். இப்போ பஸ் ஜோஷுவா சொன்னதை போல் அங்கே கோரசிட்டிக்கிட்ட அவங்க சென்ட்ரலில் எடுக்கிறாங்க அந்த ஊழியம். ஆனால் முன்னுக்கு என்ன நடந்தது, அங்கே என்னெல்லாம் நடந்தது அதுவும் நம்மளுக்கு சரியாக தெரியாது. வரப்போகிற காரியம் எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்காக ஒரு 4 ஆத்துமா இருந்தாலும் சபை எடுக்கிறதுக்கு கர்த்தர் எடுத்து நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்த. ஏன்னா தேவனை ஆராதிக்க ஒரு சபை தேவை. நம்ம வீட்டுக்குள்ளே செய்யலாம். புசாசு எப்படி செய்யும் தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே செய்யும் போதெல்லாம் அந்த வீட்டால் போட்டு அமுக்கும். அந்த வீட்டை போட்டாமிட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும். இந்த இடத்துல ஊழியர் செய்தவர்கள் அநேக ஊழியர்காரர்கள் இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஊழியர் செஞ்சுட்டு போனால் பிசாசு போராட்டம் இல்லாமல் செய்யவே முடியாது. வித்தியாசமான போராட்டத்தை கொடுப்பான். அதை ஜெயிக்கிறவங்க தான் இங்கே ஊழியக்காரிகளா நிற்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் கேட்குறாரு, கர்த்தர் சொல்லுகிற நிறைய பேருக்கு ஆலயம் கட்டுறணும், ஆலயம் உருவாக்கணும் நிறைய ஆசை இருக்குது. ஏன்னா ஆலயம் கட்டினா என்ன பண்ணலாம், அநேக ஜனங்கள் ஆராதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஆலயம், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் ஆண்டோட ஆலயத்தை எப்படி கட்டணுமா, சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்ட என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ நம்மளோட ஆலயம் தேவனோட வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கணும், தேவனோட வசனத்தினால உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்போ நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தா நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கணும்னா தேவ வசனத்தினால கட்டப்பட்டிருக்கோம். தேவனோட வசனம் படிக்கிறோம், அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்தா அதுதான் தேவனோட ஆலயம். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம், தேவனோட ஆலயமாக இருக்கும். ஆனால் நம்மனால ஒரு மன்னிக்கிற குணம் இல்லை, கசப்புகளை எடுக்க முடியல, வேதனை பட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தேவன் தங்கியிருக்க முடியாத ஆலயம். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், அவரோட ஆலயத்தில் என்ன இருக்கும்னா மகிமை இருக்கணும், மகிமை நம்மள. ஆனால் தேவனோட ஆலயம் எப்படி திரும்ப செய்வாங்க, ஜனங்க புரியாத ஜனங்க எப்படி திரும்ப செய்வாங்க, இந்த தேவனோட ஆலயத்தை நொறுக்கி போட தான் வருவாங்க, இந்த தேவனோட ஆலயத்தை ஒட்டச்சு போட தான் வருவாங்க. ஏன் தெரியுமா, இந்த தேவனோட ஆலயம் பிரகாசமாக இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஒளியாக இருக்கும், அநேகருக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் பிசாசு எப்படி செய்வான்னா தேவனோட ஆலயத்தை உடைக்க வருவான். தேவனால ஆலயமாக இருக்கிற உங்களை என்ன செய்வான், சோதிக்க வருவான். ஆண்டு வசனத்தில் சொல்லியிருக்கிற, பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவையும் நாமம் பரிசுத்தப்படுவதாகவும் ராஜ்யம் வருவதாகவும் அப்படி சொல்லிக்கிட்டே வரல. அதில் ஒரு வார்த்தை சொல்வார், யாருக்கெல்லாம் தெரியும், நீங்களும் நானும் சோதனையில் பிரவேசிக்காதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் தேவனேன்ட்டு நம்ம என்ன செய்யணுமா, சோதனை எல்லா மனுஷனுக்கும் வருது, எல்லா மனுஷனும் சோதனை வரும். அது சிம்டம், அதோட சிம்டம் கண்டு அறிஞ்சாதான் நம்ம சோதனையில் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். சில பேருக்கு அந்த சிம்டம் தெரியாது, பார்க்க தெரியாது. சில பேர் பரவாயில்ல, நான் ஏசப்பா கும்பிட்டேன், எப்படி நான் ஆலயத்துக்கு போனேன், ஜெபிக்கிறேன், ஒரு பிரச்சனை வரும்போது பிசாசு கொண்டு வருது, ஒரு பிரச்சனை வரும்போது மனுஷன் கொண்டு வரான், ஒரு பிரச்சனை வரும்போது நான் தான் இப்படி இருக்கேன். அப்படி இல்லை, சோதனையில் எந்த மனுஷனும் சோதனையில் பிரவேசிக்காத படிக்க தேவன் என்ன சொல்கிறார், தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளுங்க நம்ம வேண்டுறோம் ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சோதனை வர நாள்ல நம்ம எப்படி இருக்கணும்னா, சங்கீதம் 46 எடுத்துக்கொள்வோமா, சங்கீதம் 46 படிங்க. சங்கீதம் 46:1 படிங்க.
சமூகத்து பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் வாசம் பண்ணும், சந்தோஷிக்கும். பரவாயில்ல விடுங்க. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அணுகலும் துணையுமாய் இருக்கிறார். ஒரு சோதனை வருதுன்னா நம்ம எப்படி போய் இருக்கணும்னா, தேவனோட பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இந்த சோதனையை பிசாசு கொண்டு வந்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பிசாசை ஜெயிக்கிற வல்லமை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கா. ஏன்னா அவரோட பிள்ளைகளாகும்படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? வாணி அணி சொன்னது போல அதிகாரம், பிள்ளையா என்ற அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. எங்க மகன் சிரிக்கிறாரு. எப்படி அவங்க பேர் வந்துச்சு? ஏதோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாவா? ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க பிள்ளைகள் என்று அவங்க பாட்டு பாடும்போது நிறைய என்ன செய்வாங்க, டீச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. ஆமா தானே? ஏன் தெரியுங்களா? நம்ம அப்பான்னு கூப்பிடுறோன்னா நீங்க செழிப்பா நிச்சயமா இருப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. நீ எந்த இடத்துல வேணாலும் தோத்து போயிருக்கலாம். படிப்புல ஒருவேளை நம்மள படிக்கும் போது ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆமாவா? சில பேர் பிஸ்னஸ் இல்லாம இருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்படும் போது பிஸ்னஸ் இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு நல்ல ஞானம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் அப்பாவா வந்த பிறகும் நம்ம இதுல எல்லாம் இப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி இருந்தா அப்பாவுக்கு தான் என்ன செய்வாங்க? நம்ம அப்பாவோட பிள்ளை இல்லை, அப்பாவோட பிள்ளை இல்லை. சொன்னாங்கல்ல, ராஜா விட்டு அம்பானியோட பிள்ளை பிச்சை எடுத்தா அவமானம்னு. நான் சொன்ன அவமானம் இல்லை, அவனுக்கு தெரியாம பிச்சை எடுக்கிறான். அதனால தான் கேட்கும்போது நான் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவமானம் இல்லை. இன்னைக்கு உன்னோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்கும்போது, நம்மளோட அப்பாவை பார்க்கும்போது நம்ம அப்பா இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு, உலகத்தில் உள்ள அப்பாவை பார்த்தே பிள்ளைங்க செழிப்பா வராங்கன்னா, வானத்துக்கு பூமிக்கு அதிகாரமுடைய அப்பாவை பார்த்தா நிச்சயமா நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட குடும்பம் செழிப்பாக தான் இருக்கும். ஏன்னா நீங்க சோம்பேறியா இருந்து நீங்க அதை கற்றுக்கொள்ளனா உங்களுக்கு தான் என்னன்னா அவமானம். கர்த்தரோட பிள்ளைகள் எப்போது எப்படி இருப்பாங்கன்னா, நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அப்ப நம்ம இயேசுவை பின்னால போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆலயம் எப்படி கட்ட போறீங்க? ஆலயத்துல நீங்க எப்படியா தங்கியிருப்பீங்க? இப்ப பூமியில உள்ள ஆலயத்தை கட்டணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பில்டிங் வேணும், ஒரு ஏக்கோன் வேணும், ஒரு ஃபேன். இப்ப கூட ஏக்கோன் எல்லாம் இல்லைன்னா ஜனங்க கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு என்னம்மா செய்யறாங்க? நம்ம ஜனங்கள்லாம் பரவாயில்ல. உண்மையாகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாலாம் எப்படித்தமா இயேசுவை பார்க்க வந்துச்சு. ஃபேன் இல்லைனாலும் காற்று இல்லைனாலும் பரவாயில்லன்னு கையகையே ஏதாவது விசிரிச்சு. ஒரே ஒரு நாள் ஒரு ஆத்துமா வந்துச்சு சபைக்கு. மூச்சு விட முடியல அப்பா, மூச்சு விட முடியல, காற்று இல்லை அப்பா, இது இல்லை அது இல்லை. இயேசுவை பார்த்தீங்களா? ஆனால் அது இல்லை இது இல்லை சொன்னவங்க ஒரு நாள் இந்த பில்டிங்க்கு 10 வெள்ளி போடலை. பில்டிங் எடுக்க 10 வெள்ளி கொடுத்ததில்லை, கரண்ட் காசு கட்ட 10 வெள்ளி கொடுத்ததில்லை. ஆனால் அது இல்லை இது இல்லை. இயேசு ஏதோ பார்க்குறாரு, உன் இருதயத்தை தான் பார்த்து. இந்த ஆலயத்தில் எது இல்லையோ நம்ம தான் சேர்ந்து செய்வோமே, நம்ம தான் நடத்தணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருத்தர் மேலே மட்டும் பாரத்தை அழுத்தக்கூடாது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நீ கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். நீ ராஜாவோட பிள்ளையாக இருந்து நீ ஒன்றுமே தெரியாமல் தான் ரட்சிக்கப்பட்டோம். தெரியாம தான் ஆண்டவர் என்ன பண்ணோம்? இயேசுக்குள்ள வந்தோம். இதுல முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ரூத் அம்மாக்கு தமிழ் படிக்க தெரியாது. இன்னைக்கு அவங்க தமிழ் சொல்லிக்க கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா ஆண்டோட வாஞ்சி, ஆண்டோட வார்த்தையை வாசிக்கணும். அதுதான் என்ன செய்யணும்னா, ஏசப்பா நம்மள ஒரு படி உயர்த்துகிறாரு. ஏசப்பா என்ன செய்யறாரு? நம்மளை அவர் அறிஞ்சிட்டோமா நம்ம உழைக்க ரெடி ஆயிரும். உழைக்கிறதுக்கோ உபவாசம் எடுக்கிறதுக்கோ இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த சந்தோஷம் நிறைவு. எவ்வளவுதான் சோகம் வந்தாலும் ஆண்டவர் அதில இருந்து என்ன செய்வார்? மீட்டு எடுப்பார். மீட்டு எடுத்து சோதனையில சிம்டம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த கொஞ்ச நாள் பிசாசுக்கிறையில போயிட்டு ஆடிட்டு தான் வரும்.
கொஞ்ச நாள் இந்த பிசாசு வந்து நம்மள என்ன செய்வான், பிச்சு. எப்படி 40 நாள் ஏசப்பா உபவாசம் எடுக்க போனார் தானே, அவர்கிட்டயே போணுச்சு தானே. அவர்கிட்ட போச்சுன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம் சரீரத்தில் முதல்ல வந்து தொடுவான், எதுவும் செய்ய முடியாதபடிக்கு சோர்வாக்குவான். அதுலேருந்து ஜெயிச்சுமா பிரச்சனையில கொண்டு வருவான். அநேக பாடுகள் இருந்தாலும் இயேசு நம்மளோடு இருக்கிறார். தேவனால கூடாது சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க. வீட்டில் அரிசியே இல்லையா, காசே இல்லையா, பணம் தேவை, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் வீடு நிரம்பி இருக்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருக்க, நான் சந்தோஷமா தான் வருவேன். ஆமே, ஒரு வேளை ஒரு 50 எலி சாரி வாங்குறீங்கன்னு வச்சுக்குங்க, தேவனோட ஆலயமா நான் சொல்றேன், ஒரு 50 எலி தான் சேலை வாங்க முடியும், ஒரு 30 எலி தான் சேலை இருக்கு, ஒரு 30 எலி தான் சேலை வாங்க முடியும், ஒரு 300 எலி சேலை வாங்க முடியும், ஒரு 500 எலி சேலை வாங்க முடியும். எல்லாமே என்னது சாரி தானே. நீ 500 எலி கட்டினாலும் சாரி தான், 30 எலி கட்டினாலும் சாரி தான், 50 எலி கட்டினாலும் 500 எலி சாரியை கட்டிட்டு நீ சந்தோஷமா இல்லாம இருந்தா, 30 எலி சாரி கட்டிட்டு நல்லா அழகா ஜில்லுன்னு சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்க? எப்படி இருக்கும்? சாரியில ஒண்ணுமே இல்லை, இருதயத்திலேயும் நம்மளோட சந்தோஷம் தான். அன்று என்ன செய்யறாரு, இவங்களோட பெஸ்டா நம்ம செய்வோம், இவங்களோட பெஸ்டா. அப்படி இல்லை, இயேசு எனக்குள்ள இருந்தா யாவையும் செய்து முடிப்பார். நான் தான் தேவனோட ஆலயம், எனக்குள்ள தங்கியிருக்கிறவர் பெரியவர், என்னோட தேவைகளை சந்திக்கிறவர் சர்வ வல்லவர். ஆமென். பாட்டு பாடிட்டு நாங்கள் போயிட்டோன்னா, அப்படி எங்கள் மகன் சொன்னார்ல, இங்கே இருக்கும்போது கொஞ்சமாச்சும் அப்படி இப்படி சந்தோஷம் வந்துடும், அதை விட்டு போனோன்னு இன்னும் சந்தோஷமா இருக்கணும், இன்னும் என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். தேவன் சொல்லியிருக்கிறார்ல, ஏன்னா கூட இருக்கிற நபர் நல்லவங்களா இருந்தால் நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். கூட இருக்க, ஏன்னா ஆண்டவர் சொல்ற, சிறுமைப்பட்டவர்கள் எப்படியா இருக்கிறார் ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களும் வசனத்துக்கு நடுங்குகிறவங்களையும் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். இந்த வசனம் நிறைவேறும். சங்கீதம் 91 வாசிச்சுட்டே வரும் பார்த்தீங்களா. சங்கீதம் 91ல இந்த இடத்துல வாசிக்கிறோம். யாராவது வீட்டில் போய் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அதில் என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, என்னெல்லாம் சொல்ல வராரு? சங்கீதம் 91ல கூட ரொம்ப பிடிச்ச வசனம்லாம் இருக்குது தெரியுங்களா. அவர் என்ன செய்வாரா, பாதத்தில் மோதாம கரங்களை ஏந்தி கொண்டு போவார். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவார், அவன் என்னை நோக்கி 15 படிக்கிற பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டு ஆபத்து வருதுன்னு தெரியுது, எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஆபத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் ஆபத்திலிருந்து தப்புவித்து அவங்கள கனப்படுத்திடுவாராம். நீ ஆபத்துல போறது, எவ்வளவு பெரிய ஆபத்துல பார்த்துட்டு கண்ணுக்கு தெரியாது தெரியுங்களா, யாருக்குமே தெரியாது நீங்க என்ன மாதிரி ஆபத்துல போறீங்கன்னு, என்ன மாதிரி கஷ்டத்துல போறீங்க யாருக்குமே, இது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா வாய் சொல்லும், அதுக்குள்ள போறவங்களுக்கு தான் ஆண்டவரே, நான் வசனம் தெரிஞ்சவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா வசனம் சொல்லுதுல, நான் மறு உத்தரவு கொடுப்பேன், பொறுமையா இரு. ஒருவேளை அதில் எதுக்கு நமக்கு காட்டுறாரு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுறாருன்னா, நம்ம விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசத்துல நிக்கிறதுக்கும் ஆண்டவர் காட்டுவாரு. ஆமென். நீங்க எத்தனை ஜெபத்துல கேட்டதை நம்ம பெற்றுக்கொண்டோம். கரங்களை தட்டி ஆண்டவர், எதெல்லாம் கேட்டீங்களோ ஒண்ணுமே வேணாம், சாதாரண சாப்பாடு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆண்டவரே நான் இது சாப்பிடலாமா, ஆண்டவர் நிச்சயமா கொடுத்தார். இல்லைன்னா வேற ஏதாவது கடன் பிரச்சனை, வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை, எவ்வளோ நாள் ஆண்டவரே நான் கடனுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருப்பேன், எவ்வளோ நாள் ஆண்டவரே நான் அந்த சின்ன சின்ன கடன்ல நான் மாட்டிக்கிட்டு என்னோட காசு அதில் தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அந்த கடன் பிரச்சனை ஆண்டவர் என்ன செய்வாரு, எல்லாவற்றையும் அன்று முடித்து கொடுப்பார். ஆமென். அப்ப தேவன் என்ன செய்றார், ஆபத்து காலத்திலே நம்மளை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். நல்லா இருக்கும் போதும் இன்னும் பார்ப்பார். ஆமென். அவர் மேல நீங்க ஜெயிச்சிங்களா, கர்த்தர் உள்ள இருந்த அநேகர் உங்க பக்கமா வருவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, எப்படி நீங்க ஆராதிக்கிறீங்க, அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆலயம் கட்டணும்னா இந்த ஆலயத்தை முதல்ல கட்டிடணும்.
இந்த ஆலயத்துல விசுவாசம் என்ற ஆலயத்தை கட்டணும், அன்பு என்ற ஆலயத்தை கட்டணும், ஜெயிக்கணும்னு என்ற ஆலயத்தை கட்டணும், தைரியமா இருக்கணும்னு கட்டணும். எல்லா சூழ்நிலையும் மரித்தாலும் என் இயேசு இடத்துல தான் நான் போறேன். ஆமென். பூமியிலிருந்து ஆனால் ஒரே ஒரு ஆசை தான், மரிக்கும் போதெல்லாம் இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டுலாம் போய் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இயேசு முகத்தை பார்த்துட்டு போயிடணும். அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் அழுவாங்க தெரியுமா? அப்போ தான் சொல்லுவாங்க, அத்தனை நான் நிறைய தடவை பார்க்குறேன். இப்போல்லாம் ஆண்டு வசனம் சொல்லுது, ஆண்டு நம்ம கண்களை திறந்து பார்க்கும்படியாக ஆண்டு செய்வாரா. என்ன வசனம் இருக்கு பாருங்களேன், சங்கீதம் 119 எடுத்துக்கிறோம். ஏன்னா மணி ஆயிடுச்சு, நம்ம முடிக்கணும். நூத்தி 19 17 119 அதிகாரம் 17 18 படிங்க. ம் ம் ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தாவீது எழுதி வைக்கும் பொழுது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தாலும். இந்த பூமியில எத்தனை அதிசயம் இருக்குன்னு நிறைய பேர் போய் என்ன செய்றாங்க, அனுபவிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அவங்க கண்கள்னால தேவன் படைச்சதெல்லாம் பார்க்குறாங்க. அதே போல நம்ம தேவன் நமக்காக வச்சிருக்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தான் அதை நம்ம என்ன செய்வோம், சுதந்திரிப்போம். நான் இப்போ எனக்கு ஆண்டவர், நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடப்பட்ட காலத்தில் 2 சாவுக்கு போகணும். நல்லா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், யார்கிட்டயாச்சும் நான் சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன்னா இல்லை சபால்கிட்ட சொன்னதில்ல. நல்லா இருக்கும்போது ஒரு நாள் கூட அவங்க நல்லா உடுத்த மாட்டாங்க. சொல்லியிருக்கேன் நான், ரெபேக்காட்ட ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருக்கும்போது ஒரு நாள் கூட நல்லா அந்த வாரம் உடுத்துறது இல்லை, அழகாக உடுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்ட பிறகு அவங்களுக்கு நல்ல அழகான உடையெல்லாம் உடுத்துறாங்க. அதை அவங்க அனுபவிக்க முடியல. கடைசியில் அது கடைசியில் செய்கிற மரியாதை. ஆனால் அதுக்கு முன்னே நம்ம என்ன செஞ்சிடணும்னா, இயேசுக்காக நல்லா அழகாக ஆயுசு போகிற வரைக்கும் உடுத்திடணும். வேறு யாரோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் உயிரோடு இருக்கும்போது யார் வாங்கி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை, அன்றைக்கி முதியோர் இல்லத்தில் போய் அவர் அடக்கம் பண்ணணும். முதல்ல அவங்க பேண்ட்டு ஷர்ட்டு தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டோன்னே இந்த பட்டு வேட்டி சட்டை போட்டு அவ்வளோ அழகாக இருந்தார். நான் தான் ப்ரே பண்ணேன், எங்கள் மகனும் ப்ரே பண்ணி விட்டாங்கலாம். இப்போ நினச்சேன், தேவன் என்ன சொன்னார், நீ நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும், நன்மையும் புசிக்கணும். ஆமென். நீ எந்த நேரம் இப்படி இருந்தால் உனக்கு கடைசியில் மரணத்தில் தான் எல்லாம் அனுபவிக்கணுமா? இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா, பூமியில் நடமாடும் நாளெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், நல்ல வாழ்வு வாழணும், நல்ல வாழ்வை வாழணும். நிறைய சோகம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் உங்களை எடுத்து நிற்கிறாங்களா. அன்றைக்கு தான் நீங்கள் இன்னும் என்ன செய்யணும், வித்தியாசமாக இயேசுக்காக அழகாக உடுத்திக்கிட்டு வரணும். கரங்களை தட்டி ஆண்ட மகிமை. என்ன நீ இவ்வளோ அசிங்கமாக நடத்துகிற, நீங்கள் இவ்வளோ கேவலமாக என்ன நடந்த, இயேசுக்காக நான் வாழ்கிறேன். நான் யாருக்காக வாடுறோம், இயேசுக்காக வாடுறோம். நீங்கள் வரும்போதெல்லாம் உங்கள் கவலை கண்ணீரெல்லாம் இருக்கும். ஆனால் பிறருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, சாட்சியாகி வருவீங்க. இவ்வளோ பாடுகள் மத்தியில் இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் மரணத்தில், நிறைய மரணத்தில் பார்க்குறோம், அவ்வளோ விலை உள்ளது, அவ்வளோ போடுறாங்க. நம்ம பூமியில் வாழும் பொழுதே நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டு சொல்லலை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீ பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். அப்போ ஆண்டோட அதிசயமான வாழ்க்கையை நம்ம வாழணும். நிறைய வாழ்க்கை என்ன செஞ்சுருக்காங்க, மறைக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும். நிறைய ஒரு இதில் பார்த்தேன், என்ன பார்த்தேன்னா, ஃபோனில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். கிறிஸ்தவங்க தான் ரொம்ப பேர் என்னவா அந்த மூட நம்பிக்கையில் போயிட்டாங்க. கிறிஸ்தவங்க ரொம்ப மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க.
பழைய ஸ்டைலில், பழைய இதில். ஆனால் ஆண்டோட வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறலை. அது அப்படிதான். நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு என் பேரனுங்களாம் பிறந்திருக்காங்களே, இதே வார்த்தை தான் அவங்கக்கிட்டே ஆண்டவர் பேசுவார். முன்னே அதே தான் பேசுவார். ஆனால் நம்ம தியானிக்கிற விதம் வேற. நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு இந்தியாவில் நம்ம ஆண்டவரை பற்றி எடுத்து பேசும் பொழுது கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறாங்க, இச்சை பின்னால் போய் அநியாயமாக போய் பெண்கள் ஏஞ்சல் ஜெபிக்கும் போது இந்த மலேசியாவில் அநேக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க அசுத்தாவினால. அப்போ தேவனு கொடுக்குற காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கு, நல்லது கொண்டு வராரு, ஜனங்களுக்கு நன்மை போய் சேரணும்னு கொண்டு வராரு. அநேக ஜனங்களை அது எப்படியாக போய் வேற விதமாய் மாற்றி அவங்களுக்கு ஏற்றபடி அவங்க என்ன செய்கிறாங்க, காரியங்களை செய்து கொடுறாங்க. அப்போ தேவன் கொடுக்குற வார்த்தை மாறவே மாறாது, மாறவே மாறாது. மூட நம்பிக்கையில் போய் இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பேசாத, அப்படி பேசாத. அதனால் அன்று வசனம் பாருங்க, ஏசாயா 43 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானகளை சிந்திக்க வேண்டாம். உனக்கு முந்தி நடந்துச்சா, முந்தி நீ வளர்ந்து வந்தியா, முந்தி என்ன காரியம், அநேக காரியம் என்ன ஆயிடுதான் நீ நினைக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார். அதனால தான் என்னோட சபையில், நம்ம சபையில் இப்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். போன வாரம் ஊழியம் செய்து முடிந்தது, அது அப்படியே ஆண்டவர் கரத்தில் ஒப்படைச்சாச்சு. போன வாரம் இது செஞ்சேன், போன வாரம் அது செஞ்சேன், அதெல்லாம் பேச்சல். இந்த வாரம் நம்ம ஆண்டருக்கு என்ன செய்கிறோம், இன்னைக்கு ஆண்டருக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம். இதுதான் ஆண்டரோட இன்றைய நாளை நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். இன்றைய நாளில் கர்த்தரை துதிக்கணும், இன்றைய நாளில் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் அவர் சொல்றாரு, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். அப்ப ஆண்டு நம்ம கொடுக்கிற காரியம் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை ஆண்டு கொண்டு வரும். புதிய வாரம் வருதுல, புதிய ஞாயிற்றுக்கிழமை வருதுல, அப்ப வாரம் ஆண்டு நம்ம புதுசா பெற்றுக்கொண்டு தான் போகணும். பழைய காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டு சமூகத்தில் போட்டுடணும். ஆண்டவரே இதான் பண்ணானு, இப்படிதான் இருக்கு, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு, என்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர். ஆண்டவர் சொல்லுவார், மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா மனுஷன் நம்மளா என்ன தெரியுமா, மாம்சத்துல இருக்கிறனால மனுஷர்களை நம்ம என்ன செய்யணும்னா ஆதாயப்படுத்தி கொள்ளணும். மனுஷர்களே நம்ம என்ன செய்யணும், ஆண்டருக்காக. இப்ப நம்ம சொந்த ஜனமா இருக்கோம், இயேசு அறியாதவங்களா இருப்போம், நம்ம தேவ அன்பு தான் அவங்ககிட்ட கட்ட முடியும். நன்றாக இயேசு அறிஞ்சு எல்லாமே நான் செய்கிறேன்னு சொன்னால் நீ நல்லா செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதிச்சு விட்டுறணும். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீ முந்தினதெல்லாம் நீ இப்படி செஞ்ச, என் பிள்ளைக்கு நான் இது செஞ்சேன், என் பிள்ளைக்கு இது செஞ்சேன், என் பிள்ளைக்கு இது செஞ்சேன், என் சபைக்கு இது செஞ்சேன், அது செஞ்சேன், இதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, க்ளோஸ் பண்ணிடுவார். இன்னைக்கு புது நாள் கொடுத்துருக்காரா, இன்னைக்கு நான் எப்படி ஆராதிச்சேன், இன்னைக்கு ஆண்டருக்காக நான் என்ன செய்ய போறேன், இன்றைக்கு ஆத்துமாக்களுக்காக என்ன வார்த்தையை கொடுக்க போறேன், இதுதான் ஆண்டரே என்ன செய்வார், பேசுவார். தேவன் எப்பொழுது புதிய காரியத்தை தான் செய்ய ரெடியா இருப்பார். புதிய காரியங்களை, புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். இந்த வருஷம் வாக்கு தத்துவத்தில் இவைகளை கேட்குறோமோ அவளை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டதானே எஸ்கே எங்கள் சபையில் பெற்றுக்கொண்டதானே. முதல்ல அதை தட்டவே தெரியாது, உனக்கு தட்ட தெரிஞ்சா இல்லையா, தெரிஞ்சுதானே, புது காரியம் தானே. இந்த சபையில் ஒவ்வொன்றும் புதிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமேன். அப்புறம் நான் வனாந்தரத்தில் வழியும் அவந்தாரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் பாதைகளை திறக்கிற தேவன். ஆமேன். பாதைகளை திறக்கிற தேவன். நிறைய பாதைகள் மூடனாலும், நிறைய பேர் நம்மளுக்கு நன்மை செய்யாமல் இருந்தாலும் எங்கோ இருந்து ஆண்டு கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்தும். அவர் வார்த்தை ஜனங்களை கொண்டு வரும், அவர் வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அவர் வார்த்தை வல்லமையை கொண்டு வரும் ஆண்டு நமக்காக. கலங்கி நிற்கும் போதெல்லாம் செவுத்தை பற்றி பேசுகிறாங்களே, யாருமே இல்லைன்னா யார்கிட்ட பேசுவாங்க, செவர்கிட்ட தான் பேச முடியும், மங்கு ஜாமாட்ட தான் பேச முடியும். ஆமாம் தானே. நீ என்ன ஏசப்பா என்ன பண்ணுற ஏது பண்ணுற, ஒரு ஆள் வானத்தை பேசி வானத்துலேருந்து பேசி கல்லையே தள்ளி விட்டாங்க. நம்ம சபையில் இருக்காங்க, பயங்கரமான சத்தம். கர்த்தர் சத்தத்தை கேட்குற தேவன். ஆமாம் தானே.
பரமண்டங்கள் இருக்கு. எங்கள் பிதாவேன்னு கூப்பிட்டா அவர் பரமண்டங்கள் இருந்து பிதாவா இறங்குவார். ஏசப்பா, என் சோதனையில இப்படிப்பட்ட சோதனையில இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி செவரிவே தள்ளி விட்டார் ஆண்டவர். எப்படிப்பட்ட காரியங்கள் எது எதுக்கு பாய்க்கிறாங்க பாருங்க. உடைக்கிறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ கட்டுகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே கட்டுகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். சிதறி அடிக்கப்பட்ட ஜனங்களை கட்டுகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். அப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்வார்னா, அவர் ரத்தத்தினால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசு ரத்தம் சிந்தினால தான் இன்னைக்கு ஏசாப்பா பேர் என்னது? அவர் நாமத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷன் வெறுத்தாலும் சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரே வருவார், கர்த்தரே வருவார், தூதர்களை வச்சு வருவார். ஆமென். யாருமே வேண்டான்னு சொல்லிட்டோமா, நல்லா கோட்டு சுட்டுலாம் போட்டுட்டு ராத்திரியே இறங்கிடுவார். ரெடி ஆகிட்டியா, வா கூட்டிகிட்டு போகிறேன்னு. அந்த நேரத்தில் தான் என்பேக்கை விட்டுட்டோம், அந்த நேரத்தில் தான் இதை இல்லை அது இல்லை, கொஞ்ச நாள் பூமியிலே கடைன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிடுவார். நம்ம என்பேக்கை விடலைன்னா நம்ம குடும்பத்தை யார் பாப்பா? ஆண்டுகிட்ட போகிறது அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஆண்டுகிட்ட போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆண்டோட வேலைகளை செய்து முடிச்சிருக்கணும். ஆமென். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன செஞ்சணும்? ஒரு வேரா இருந்துட்டு தான் போகணும். மக்கி போன வேரை பற்றி தெரியுமா? நல்ல மக்கி போன வேர் எப்படி பண்ணோம்னா, மேலே அழகாக செழிப்பாக காட்டும், பழம் கூட வரும், காய்க்கிற டைமில் பழம் கூட காய்க்கும். ஆனால் இந்த வேறு கரையை அடித்து மக்கி போச்சுன்னா செடி அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். அதுலேருந்து கூட நாங்கள் மாங்காய்லாம் அறுத்துருக்கோம். ஆனால் ஒரு நாள் காற்று அடிக்கும் போது டபார்னு உழுந்து போச்சு. அப்போ தான் தெரியும் அடியில் உள்ள வேர் எல்லாம் என்னாச்சு, மக்கி போயிடுச்சு. என்றைக்கும் வேர் எப்படி இருக்கணும்? நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேர் எப்படி இருக்கணும்? வைரமா, வைடூரியமா, தங்கம்மா, அப்படி பவளமா இருந்தோமா, அதுக்கு மேலே உள்ளவங்க இங்கே அடியில் இருக்கு தெரியுமா, யாரு கண்ணுக்கும் தெரியாது. இந்த வேர் படுற வேதனை யாருக்கும் தெரியாது. அந்த வேர் ஆழத்துக்கு போக 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 மரம் எப்படி வரும்? செழிப்பாக வரும். கிளைகள் நல்லா பசுமையாக இருக்கும். அதில் காக்கா வந்து தங்கும், குருவி வந்து தங்கும், ஜனங்க வந்து என்ன செய்வாங்க, நெல்லுக்கு தங்குவாங்க, பழம் எடுப்பாங்க, எல்லாமே செய்யலாம். ஆனால் வேறு கர்த்தர் பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்தும். யாரெல்லாம் வேறா இருக்க மாட்டோம், நாங்கள் பழமாக மட்டும்தான் இருப்போம், கிளையா மட்டும்தான் இருப்போம்னீங்கன்னா வேறு ஆட்டம் கண்டு எல்லாத்தையும் சாட்சி விட்டுரும். வேறு தான் மேன். வேறு வந்து அவ்வளோ, வேருக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும், பாஜா போடணும். வேரை எப்படி கவனிச்சுக்கணும்? நல்லா கவனிச்சுக்கணும், கிளைகளாக சேர்ந்து. அப்பொழுதுதான் வேறு நல்லா பிடிச்சி உங்களுக்கு நல்ல தண்ணீரை கொண்டு வரும். அதே போலதான் ஆண்டு நமக்காக வேறா இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவன் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு துதிக்க கூட தெரியாது. ஊழியர்கள், எத்தனை ஊழியர்கள் நம்மளை பிளஸ் பண்ணி ஆசீர்வச்சு ஆண்டு வார்த்தையில கற்றுக் கொடுத்து ஆண்டுக்காக இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமென். எந்த ஊழியக்காராவது ஆண்டுக்காக இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க? யாராவது வாழ்றோமா? இயேசு சொன்னனால மட்டும்தான் நம்ம வாழ்றோம். ஏசப்பா வந்து எத்தனை ஊழியக்காரங்க நம்மளை போதிச்சிருக்கோம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் கேட்பீங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டு படுத்துங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, அவர் வார்த்தையினால்தான் நம்ம பிழைத்து இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷன் ஏமா நீ இதை செய்யற, ஏமா அங்க போற, ஏன் இது பண்றீங்க, பேசாம இருங்கன்னா. ஆனா கர்த்தரோட வார்த்தை இங்க இருக்கிறனால அந்த வார்த்தை தீவெட்டியா எரிந்து அது என்ன செய்வோம்? மற்றவங்க ஒளி கொடுக்கதான் ஓடும், மற்றவங்களுக்கு உதவி செய்யதான் ஓடும். அதனால தான் சொல்லுவாங்க, ஏன் இவங்க பெசாமே இருக்க மாட்டாங்களா, இவங்களுக்கு மட்டும் இயேசுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் வார்த்தை உள்ள இருக்கிற வார்த்தை உப்பாக ஒளியாக அன்றுக்காக என்ன செய்யுது? பிரகாசிக்கிறது. அதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்க அபிஷேகம். தேவனோட அபிஷேகத்தை மட்டும் யாரும் அபிஷேகம் வேணும் போது பயன்படுத்துவேன், அபிஷேகம் வேணாத போது பயன்படுத்த அப்படி நினைக்காதீங்க. அபிஷேகம் இருந்தாலே ஆண்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவேன். அபிஷேகம் இருந்தாலே யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. பாட்டு பாடும்போது கூட யாரெல்லாம் பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க. அன்றே பாட்டு பாடும்போது நான் எங்கப்பா இருக்கேன்னு கேட்டிங்களா? பாட்டு பாடும்போது நான் எந்த இடத்துலப்பா இருக்கேன் கேட்டிங்களா?
ஒரு ஆள் பாட்டு பாடும்போது, ஆண்டோட பாட்டு நடத்தும்போது ஆண்டவர் இன்னைக்கு காட்டினார். அதனால தான் நான் கேட்குறேன். இத்தனை நாள் கேட்கல தானே? கேட்டிருக்கேன் நல்ல தானே? அப்போ பாட்டு நடத்தும்போது எல்லாம் பாடுறோம் ஏசாப்பா, எல்லாரும் எங்கே இருப்போம்? பாட்டு பாடும்போது இங்கே பாடுறோம், அங்கே பாடுறோம், இங்கே கண்ணை திறந்து ஆத்துமா எங்கேப்பா இருக்குன்னு பாதத்தில், அவர் நிற்கிற பாதத்தில் சில ஆத்துமா அப்படியே பாதத்தில் இருக்குது, சில ஆத்துமா ஒரு கரத்தில் இருக்குது, சில ஆத்துமா ஒரு முத்திர மோதிரமாக இருக்குது. முத்திர மோதிரம்லாம் செம்ம அடி வாங்கி இதில் ஏறி இருக்கும் தெரியுங்களா? பாதத்தில் அமர்ந்திருக்கிறது அவ்வளோ அடி வாங்காது. கையில் ஏறுறதெல்லாம் இருக்குல்ல, வல்லமை கொடுத்துருக்காருல. எத்தனை பிசாசு துரத்தணும், பிசாசு துரத்தணுமா அவன் ராத்திரியே வந்துடுவான், நீ என்னை துரத்த போறியான்னு. துரத்துக்கிறதுக்கு வல்லமையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன். அதனால தான் பாட்டு பாடும்போது லீட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரே நம்ம ஆராதிக்க வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் முழு இருதயத்தோடு ஆராதிச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டு பாத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஆண்டு காட்டுவார். எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த காட்சி? ஆமாம் தானே? யாரெல்லாம் மோதிரமாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆண்டு கரத்தில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பாதத்தில் இருக்க. நான் ஒரு காலத்தில் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் பாதம் மட்டும் போதும்பா. இப்படிதான் நான் உண்மையிலே பாட்டு பாடும்போதெல்லாம் சொல்லுவோம், உங்கள் பாதம் மட்டும் போதுப்பா. அப்படியே குனிஞ்சி அந்த பாதத்திலே இருக்கலாம், எந்த தொந்தரவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பாதத்தில் அமர்ந்திருந்தோமா அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது பாதத்தில் இருக்கிற எந்த தொந்தரவுமே எந்த பிரச்சனைக்கு அப்படியே ஆண்டு அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வல்லமையை ஏற்றி விடுறாரு பார்த்தீங்களா? ஏற்றி விட்டு வரும்போது பிசாசுக்கு தான் நம்மளை கண்டா பிடிக்காது, பிசாசுக்கும் பிடிக்காது, மனுஷனுக்கும் பிடிக்காது. இதுதான் எங்கே போய் சொல்ல, நம்ம அவங்களுக்காக தான் ஜெபிப்போம், ஆனால் அவங்களுக்கு நம்ம கண்டா பிடிக்காது. நம்மளே இப்போ ஏன் பிடிக்கல? ஆண்டோட வல்லமை. கர்த்தர் சிலுவைக்கு போகும்போது அநேகம் என்ன சொன்னாங்க? இவரை கல்லெறிந்து கொல்லுங்க, இவரை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டு நமக்காக தான் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். அன்று நமக்காக தான் ரத்தம் சிந்தினார். நம்ம பாவத்திலேருந்து அக்கிரமத்திலேருந்து இதிலெல்லாம் கட்டிலிருந்து மீண்டு வர்றதுக்கு தான் அன்று ரத்தமே சிந்திருக்கிறார். அம்மாவை அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம், அன்றே எனக்காக நீங்கள் மரிச்சிருக்கிறீங்கப்பா, எனக்காக மரிச்சிரு